நவ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், அதாவது இதில் ஹைலைட்டே என்னென்னா, டு கெட் இன் டு சச் அ லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி ஈஸி. இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே போகிறது ரொம்ப சுலபம். அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்குள்ளே தங்கியிரு, என் வார்த்தை உனக்குள்ளே தங்கி இருக்கட்டும் அப்படின்றார். மை வேர்ட்ஸ் abide in you and you abide in me. Everything that happens in this world is just to deviate and entertain you away from abiding in his word and in him. இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே உங்களை கொஞ்சம் அப்படி வழி தப்பி அவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தையில் நீங்கள் தங்கி இருக்கிறதுலேருந்து உங்களை தள்ளி வைக்கிறதுக்கு தான் நடக்குதே தவிர வேறு எதுவும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு போர் அடிக்குது, ஒரு படம் பார்க்க போகிறேன். எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச போகிறேன். ஐ எம் ஃபீலிங் போர்ட், ஐ வில் வாட்ச் சம் ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸ். ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் கோயிங் டு டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனி ஹாவ் யூ ஹாவ். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் தூங்க போகிறேன். ஐ எம் ஆங்க்ரி, ஐ கோயிங் டு ஸ்லீப் ஃபார் அ வைல். என்கிட்ட யாரும் கொஞ்ச நேரத்துக்கு பேசாதீங்க, நான் கோவமாக இருக்கிறேன். ஸோ ஹியூமன்ஸ் ஹாவ் ஆல் தீஸ் மூட்ஸ். மனிதர்களுக்கு இந்த எல்லா மூடும் வரும், அப் அண்ட் டவுன், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணும், நீங்கள் அவரோட வார்த்தையில் தங்கி இருக்கிறது உங்களை டீவியேட் பண்ணும். ஆல் திஸ் வில் டூ ஒன் திங், இட் வில் மூவ் யூ ஃப்ரம் யூ அபைடிங் இன் ஹிம். விளங்கிடுச்சா? ஸோ எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது? த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. போர் அடித்தா என்ன பண்ணணும்? ஷார்ட்ஸ் பார்க்குறத விட்டுட்டு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அதாவது எனக்கு பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணல, சொல்லலை. ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் ஃபார் ஃபியர் டு கோ அவுட். தேர் ஆர் கிறிஸ்டியன்ஸ் ஹூ டூ இட் ஃபார் தட் பர்பஸ். டோன்ட் டூ இட், யூ வில் நாட் சக்சீட். எனக்கு பயம் போகணும், எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கார் வாங்கணும், எனக்கு பங்களா வாங்கணும், எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும், ஏதாவது ஒன்றுக்காக கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரன் மேய்ப்பரா. இது எப்படி தெரியுமா? சரி, அப்படி தான் சொல்லி ஆகணும். இதை நான் ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின் 3 or 4 years பிஃபோர், மேபி நோ 10 years பிஃபோர். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட செக்ஸ் வச்சுக்கிறோம், கல்யாணம் பண்ணாமல் செக்ஸ் வச்சுட்டா தப்பு. அது எப்படி? You understand? So what is the problem? It is not the action, it is the motive. அது செய்கையை விட என்ன இருதயம், அதுக்கு பின்னாடி என்ன மனசெல்லாம் இருக்குது, அதுதான் மேட்டர். விளங்குதா? It is not what you are doing, it is what is the heart behind what you are doing. நீங்கள் செய்கிறது மேட்டர் இல்லை, செய்கிறதுக்கு பின்னாடி என்ன விதமான இருதயம் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன். யூ ஆர் ரன்னிங் அரவுண்ட் வித் ஸ்கிரிப்சர், பட் யுவர் மோட்டிவ் ஹேஸ் டு பி ரைட். தட் இஸ் வை ஹி இஸ் சேயிங் அபைடிங். நான் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் போயிட்டு காசு கொடுத்து தங்கிட்டு 2 நாள் கழித்து அந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஐ கேன் கோ டு அ ஹோட்டல், கிவ் சம் மனி, ஸ்டே தேர் ஃபார் 2 days அண்ட் கம் அவுட். ஐ ஆம் நாட் அபைடிங் இன் த ஹோட்டல், பட் ஐ அபைட் இன் மை ஹவுஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் அந்த ஹோட்டலில் என்ன பண்ணல, அபைட் பண்ணல. அங்கே போனேன், தங்கினேன், வந்தேன். ஆனால் நான் அபைட் பண்ணுற இடம், தங்கி இருக்கிற இடம் எது? என்னுடைய வீடு. தேவனுடைய வார்த்தையை உங்கள் வீடாக மாற்றுங்க, கடவுளை உங்கள் வீடாக மாற்றுங்க. யுவர் அட்ரஸ் ஷுட் பி காட், யுவர் அட்ரஸ் ஷுட் பி ஸ்கிரிப்சர். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அவர் கேட்குறார். If I have to find you, I should find you in the word. If I have to find you, I should find you in God. உங்களை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் எங்கே கண்டுபிடிக்கணும்? வார்த்தையில் கண்டுபிடிக்கணும். உங்களை நான் கண்டுபிடிக்கணும்னா எங்கே கண்டுபிடிக்கணும்? கடவுளுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். அப்படி வாழுகிறவங்க தான் அவருக்குள்ள, அவருடைய வார்த்தையில் தங்கி இருக்கிறவங்க. அவங்களுக்கு எப்போ எது எங்கே எப்படி கேட்டாலும் கிடைக்கும். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? ஸோ இஃப் யூ ஆர் டயர்ட் ஆர் போர்ட், ஜஸ்ட் கோ. லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட். ஒய் ஆர் யூ டூயிங் திஸ்? வித் நோ மோட்டிவ், ஜஸ்ட் அவுட் ஆஃப் லவ்.
லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல். நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க? எந்த ஆதாயத்தை தேடியும் கிடையாது. அன்பு நிமித்தமாக, அவரை நான் நேசிக்கிறேன் அதுக்காக கூட கிடையாது. Why am I reciting scriptures? Why am I meditating scriptures? Because I love God. You don't have to tell that even. நான் ரொம்ப நேசிக்கிறேன் அதனால் வசனத்தை தியானிக்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அப்படி கூட இல்லை. கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி. ஏன் பிரதர் சொல்லிட்டே இருக்கிறீங்க? இங்கே தான் பிரதர் வாழ்கிறேன் நான். உங்கள் வீட்டுக்கு வந்து ஏன் பிரதர் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டேய் என்னடா கேள்வி இது, கேட்பீங்களா மாட்டிங்களா? கரெக்டா? ஏன் சும்மா கர்த்தரன் மேய்ப்பராக தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க? அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்குள்ளேருந்து அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வரணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். If someone is asking, why are you reciting the same scripture again and again? You should respond in the same manner as if somebody asked you, why are you staying in the same house? If such a response comes out of you, you will realize that you are in the right track with the word of God. இந்த வீட்டில் ஏன் தங்கியிருக்கீங்க? என் வீடு நான் தங்கியிருக்கேன். இந்த வசனத்தை ஏன் சொல்லிட்டே இருக்கிறீங்க? எப்பா எங்கள் வசனம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். we live here. இதான் எங்கள் ஹேபிட்டு. எனக்கு நீ இதை போய் ஒரு கேள்வியாக கேட்குற. இப்படி பதில் சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருந்துருமா? இல்லை பிரதர், வசனம் சொல்கிறது நல்லது, நம்ம சொன்னோம்னா அது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, பைபிளில் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு, இப்படிலாம் பதில் சொல்கிறீங்கன்னா உங்கள் மோட்டிவ் சரி கிடையாது. If someone is asking why are you reciting the scriptures, brother, pastor told me and these are the benefits of reciting the scriptures, I should meditate, it is a Christian practice. If you go into all those explanations, your motive is not right. விளங்குதா? Hallelujah. So abide in the word. சொல்லுங்க, வார்த்தையில தங்கியிருங்க, அவருக்குள்ள தங்கியிருங்க. உங்களால முடியாதது எதுவுமே இல்லை. If you abide in the word and if you abide in him, there is nothing that is impossible with you. Hallelujah. Right. Matthew 6 ல இருந்து 9 வரைக்கும். Let's go to Matthew 6 verses 6 to 9. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறைவேட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போலவே நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். See, this is very, very, very important. இப்போ எல்லாரும், let's all assess ourselves. How many of you have the habit of telling the prayers you do to others? எத்தனை பேருக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை மற்றவங்ககிட்ட சொல்கிறது பழக்கம்? நான் இந்த மாதிரி ஜெபிச்சிட்ருக்கேன், நான் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேருக்கு பழக்கம்? How many of you have the habit that you say your prayers to others? I am praying for these things, these are my prayer requests, I am praying for these things. How many of you? Just show me your hands. Don't do that. இதில் அது வரவே கிடையாது. I don't say my prayers. அதாவது I don't say my prayersனா அது நேட்டிவாகவே எனக்கு வராது. நேட்டிவ்லி I don't voice my prayers. சுபாவத்தின் படியே நான் இதுக்காகலாம் ஜெபிச்சிட்ருக்கேன், இதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நடந்ததில்லை. விளங்குதா உங்களுக்கு? பிகாஸ் ப்ரேயர் ஹேப்பன்ஸ் இன் த closet between me and God. ஏன்னா ஜெபம் எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் அந்தரங்கத்தில் நடக்கக்கூடியது. அது உறவுலேருந்து பிறக்கக்கூடியது. விளங்குதா? ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, புரிஞ்சிக்கிறதுக்காக. ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்காங்களே, இந்த தெரியுதுல உங்களுக்கு, பீப்புள் நல்லா பூ வச்சுட்டு இது பண்ணிவிட்டு சாயங்காலம் ஆனால் ஐ மீன் தே ஹாவ் தேர் வே ஆஃப் டூயிங். அப்போது அவங்களுக்கு நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் வச்சுருக்கேன், இது எனக்கு இருந்திருக்கு, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன்னு it is natural for them to express their goods or their growth and everything. அவங்க வளர்ந்துருக்கிறது இது எல்லாத்தையுமே என்னது வெளியே காமிக்கிறது அவங்களுக்கு என்னது ஒரு மாதிரி பிடிக்கும்.
டு ஷோ ஆஃப். ஆனால் ஒரு பயசான கிறிஸ்டியன் பாருங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிறிஸ்தவனை பாருங்கள், அவன் பாட்டுக்கு வருவான் போவான். பணக்காரனை எடுத்துக்கோங்க, ஏன் கிறிஸ்தவன் எடுக்கிறீங்க, பணக்காரனை எடுத்துக்கோங்க. உண்மையான பணக்காரன் என்ன பண்ண மாட்டான், காரு பங்களா அது இதுன்னு காட்டிட்டு தெரியவே மாட்டான். அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல். That's a very important thing. If you are abiding in God, if you are abiding in the scripture, you will not be showing off. நீங்கள் ஆண்டோட வார்த்தையில் தங்கியிருந்தீங்கன்னா, அவருக்குள்ளே தங்கியிருந்தீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் படம் காமிச்சிட்டு இருக்க மாட்டீங்க. இது பண்ணுறோம், நாங்கள் அது பண்ணுறோம், அது செய்கிறோம், இதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், இதுக்காக இத்தனை நாள் உபவாசம் எடுக்கிறோம், அதுக்காக 10 நாள் ஜெபிக்கிறோம், இத்தனை வருஷமாக பண்ணுறோம், அது எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆல் தட் வில் பி வித் யுவர் காட். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே எங்கே இருக்கும், இங்கே அவரோடு இருக்கும். அவ்வளோதான். ஐ வில் பி, சப்போஸ் எனக்கு ஏதாவது ரிக்ரெட் இருந்தால் கூட நான் என்ன பண்ணுவேன், என் ரிக்ரெட்டை பர்சனலாக அவர் கூட ஷேர் பண்ணிப்பேன். உங்கள் ரிக்ரெட்ஸை நீங்கள் அவரோட பர்சனலாக ஷேர் பண்ணுறீங்கன்னா, யூ ஹாவ் அ டீப்பர் கனெக்ஷன் வித் த ஃபாதர். விளங்குதா? இஃப் யூ ஆர் ஷேரிங் யுவர் ரிக்ரெட்ஸ் வித் காட் பர்சனலி, யூ ஆர் கனெக்டட் டு ஹிம் டீப்பர். ஒரு சென்ஸு, ஒரு இதுலேருந்து நமக்கு இது ஒரு விஷயம் தெரியும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? பி கனெக்டட் வித் த லார்ட் இன் யுவர் கிளாசட். உங்கள் அறை வீட்டுக்குள்ளே ஆண்டவரோட இணைஞ்சிருங்க. ஆமென். அண்ட் டோன்ட் சே இன் லாட் ஆஃப் வேர்ட்ஸ். சில ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, அதான் ஒரு தடவை சொல்லிட்டே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்க, நீ 10 தடவை சொன்னால் தான் உன் காதில் விழுகும். They think like, you've said once, stop. But this wife will be telling 100 times. And he will be asking, you said me once, just leave me alone. And she says, only if I tell 100 times, it goes into your ear. It is when the relationship is rightly rooted, even before you voice, the other person knows. அந்த உறவு ஆழமாக வேர் பிடிச்சு இருந்தால், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு தெரியும். The relationship with God is like, இந்த இதில் தான் சொல்லியிருக்காரு, be not ye therefore like unto them, for your father knoweth what things ye need of before you ask him. உனக்கு என்ன தேவைன்றது நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுங்கிறாரு, நீ கேட்கறது எல்லாத்தையும் கொடுப்பாங்கிறாரு, நீ தேடுறது எல்லாத்தையும் கண்டடைவான்பாரு. இது எல்லாமே எப்படி இருக்கு, பிரச்சனை எங்கே தான் இருக்கு, only with us. விளங்குதா? He says you will receive, you've got everything, God loves you, everything is set right for us. And the problem is only with us. What should we do? Get to your closet, meditate in the word, root yourself deep with the word. உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போங்க, உங்களை வார்த்தையோட இணைச்சி கொள்ளுங்க, உங்களை வார்த்தையில் ஊற வைங்க. Amen. And you will know. Then you pray. விளங்குதா? You will know. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சில பொருள்லாம் தேடும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு ஏரியாவுக்கு வந்தோன்னா சே இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு எடுப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், அது அங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்போம். சப்போஸ் யூ ஆர் சர்ச்சிங் சம்திங், யூ கம் டு அ பிளேஸ் அண்ட் பிஃபோர் யூ ஓப்பன் த ட்ராயர், you know that it is in this drawer, and with a joyful smile you open the drawer and take the thing. ஒரு சந்தோஷமாக அந்த ட்ராயர் திறந்து எடுப்பீங்க. ஆனால் அந்த ட்ராயர் திறக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும், அது அங்கே தான் இருக்குன்னு தெரியும். Prayer is something like this. You cultivate yourself. It's like growing a crop with pure motives. எனக்கு இது வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இப்போது ஒரு 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 பூமி நல்ல வளமான பூமின்னு வச்சுக்கோங்க, எது போட்டாலும் விளையும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். எதனால் நல்ல விளைச்சல் கொடுக்குது, அது நல்ல பூமி, அவ்வளோதான். A soil is very fertile, it gives good yield. Why is this soil giving very good yield? There is no personal connection with the crop. It's only about the fertility of the soil. அந்த சாயிலுக்கும் அதில் போட்ட விதைக்கோ இல்லை வளர்கிற செடிக்கோ எந்த பர்சனல் டீலிங்கு, டிமாண்டு, எந்த உறவு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த பூமி நல்ல பூமி, அதில் எது போட்டாலும் விளையும், அவ்வளோதான். அப்போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு இதுக்கும்
ஏற்ற மாதிரி இது பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சிக்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஒன்லி இஃப் யூ ஆர் அ ஃபர்டைல் லேண்ட் எனிதிங் வில் க்ரோ. அதனால தான் சொல்கிறார், நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். ஹல்லேலூயா. நவ் கம் என்டர் த க்ளோசட். சாரி, இப்போ இந்த என்டரிங் இன் த க்ளோசட், நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் சொல்லுங்கள், அறை வீட்டுக்குள்ளே போய். ரெண்டாவது என்னது? கதவை தாப்பா போட்டு. அப்படின்னா என்னது? இந்த ரூமுக்கு யாரும் 4 நாளைக்கு வராதிங்க, நான் ஜோம் பண்ண போகிறேன்னு ரூமுக்குள்ளே போய் தாப்பா போட்டுக்கணும். அப்படியா? நோ. இட்ஸ் சேயிங் மேபி சம்டைம்ஸ் யூ வில் ஹாவ் டு டூ தட், யூ மே ஹாவ் டு டூ இட். சில நேரம் சிலர் அதை செய்யலாம், அது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹவ் யுவர் மைண்ட் இஸ் செட்டில்ட் ஃபார் த ஸ்கிரிப்சர். உங்கள் மனசு எந்த அளவுக்கு வார்த்தைக்கு செட்டில்டாக இருக்குன்றது முக்கியம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, காலையில் ஆனால் சாயங்காலம் ஆனால் கட்டிலேருந்து இருந்துச்சோன்னா இயேசு நாமத்தில் லல்லான்னு அப்படியே ஒரு ட்ராக் வச்சுருப்பாங்க. அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, வீட்டுக்கு, பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சிருவாங்க. என்ன பண்ணீங்க? ப்ரேயர் பண்ணும். கவனிச்சிருக்கீங்களா? காலையில் இருந்துச்சோன்னா பைபிள் திறக்கணும், 10 வசனம் வாசிக்கணும், மூடிட்டு இயேசு நாமத்தில் தான் பண்ணி அது ஒரு ரேடியோ தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி திரும்ப ஒன்றே தான் ஓடும். காலையிலேயே அதே தான் ஓடும், சாயங்காலமாக தான் ஓடும், அடுத்த நாள் வருஷ கணக்கில் அதான் ஓடிட்டே இருக்கும். Have you seen some people? They just say the same thing. Father God, bless my father, bless my mother, bless my children. Let there be goodness, joy, please. I bless you. I give you this a lot. Take care of this thing. ஏதோ கடவுள் மறந்துடுற மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் சாயங்காலம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி. As if God forgets and you are, reminding him every day. And you say the same thing. This is not prayer. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது ப்ரேயர் கிடையாது. First of all, you should go into a room. Then you close the door. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி. அப்போது அறை வீட்டுக்குள்ளே போகிறதுனா கோயிங் இன்டு அ ரூம் அப்படின்னா கோயிங் இன்டு அ பர்சனல் ஸ்பேஸ் வேர் நோபடி எல்ஸ் இஸ் தேர். வேறு யாரும் இல்லாமல் தனிமையாக அவரும் நீங்களும் இருக்கிற ஒரு இடத்துக்கு போ. எப்படி? ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணும்னா மெடிடேஷன். ஃபார் மீ, ஐ ஜஸ்ட் சிட் and relax myself, or I just take a walk and relax myself. நான் அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் அப்படியே ஷட் டவுன் பண்ணிடணும். இல்லை ஒரு நடந்துட்டு போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடணும். அப்பா எத்தனை மணிக்கு வருவாங்க, ஸ்கூல்லேருந்து பையன் எத்தனை மணிக்கு வருவான், இந்த பணத்தை எப்போ கொடுக்கறது, அந்த இஎம்ஐ எப்படி கட்டுறது, இப்படி ஏதாவது இருக்கும். when will the father come, when will I pay the EMI, what to do for this, what is the answer for this, and all these things will be there. The scenes from the movie or shots or whatever you watched will be in your head. ஏதோ நீங்கள் பார்த்த படம், யாராவது அடித்த ஜோக்கு, யார் கூடயாவது பேசுனது, அக்கா தங்கச்சி கூட உள்ள சண்டை, அப்படி இப்படி அதனால் என்ன பண்ணும், மைண்டில் இருக்கும். இது எல்லாத்தையும் அப்படியே ஷட் டவுன் பண்ணும். ஸோ இப்போது திஸ் ரூம், இப்போ இந்த ரூம்குள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். there are many activities in this room. Once we shut everything, put the AC off, put the lights off, put the fans off, ரைட்? எல்லாம் சப்போஸ் ஆக்டிவிட்டி இங்கே உட்காந்துருக்க எல்லோரும் ஒருத்தராக வெளியில் போயிடுறாங்க. எவ்ரிபடி இஸ் கோயிங் அவுட். அண்ட் ஆஃப்டர் அ வைல் யூ சி தேர் இஸ் ஸ்டில்னஸ். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கும். பிஃபோர் எனி கிறிஸ்டியன் சேஸ் அ வேர்ட் ஆஃப் ப்ரேயர், ஹீ ஷுட் கெட் டு திஸ் பிளேஸ் ஃபஸ்ட். ஒரு எந்த கிறிஸ்தவனும் ஜெபத்தில் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இடத்துக்கு போகணும். There are other Christians who are spirit filled. They just kneel down, labrakanda ramakadina makata lapota karakolo kollo kolla portion. They are spirit filled. They just open their mouth in tongues, and it starts in tongues and it ends in tongues. Hallelujah. Sweat. I prayed. That is a part of prayer. That is not prayer. அது ஜெபத்தோட ஒரு பகுதி. You can have that, no problem. Even this தேஞ்ச ரெக்கார்டு thing also now and then accepted, okay.
But that cannot be your only prayer. But the right way to pray is to settle. ஈவன் த சேயிங் இந்த அந்நிய பாஷை பேசுறது இல்லை கடை அதோட அந்த செட்டிலாக இருந்துட்டு லாக்கே நஹா சுக ரப்ரூ ஷேதா ரீப்ராதா லேத்தா நஹூஷஹா லபூ ஷேப்ரெடே இப்படி அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கே தெரியும் அது கரெக்டாக போகுது, அழகாக வருது, போக வேண்டிய இடத்துக்கு சரியாக போகுது. ஸோ when you speak tongues in a composed manner from the place of rest, you yourself will know it is coming from the right place, going to the right area and hitting the right things. It is far better. So first of all, close the door. Tell to your neighbor, கதவை பூட்டுங்க. Hallelujah. Settle yourself. Shut down. Suppose ஒரு factory, remember a factory, this is like a factory. This is processing everything. Even your heart is sometimes like a factory. This is processing a lot of things. உங்கள் மைண்டில் உங்கள் இருதயத்தில் எவ்வளவோ ஓடிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா யூ கம் டு பீஸ். in some families இப்போ தான் ப்ரேயர் பண்ண போகலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இந்த பிரச்சனை எடுத்து வந்துட்டார். Some women say, just now I am preparing to go for prayer, this man comes with this. My mood is upset. How will I pray now? You understand? So that அதுக்கு ஆக்சுவலாக வேறு அதில் பேச போனால் வேறு டாபிக் போயிடுவோம். பட் see, you can shut it. அதாவது மெயினாக என்னென்னா, the devil always tries to keep you busy. பிசாஸ் எப்போவுமே உங்களை பிஸியாக வச்சுக்க. ஒன்று நீ சண்டை போட்டு பிஸியாக இருக்கணும், இல்லை கோவப்பட்டு பிஸியாக இருக்கணும், இல்லை சந்தோஷமாக பிஸியாக இருக்கணும். either you will be busy angry, you will be busy in depression, or you will be busy laughing. But God wants you settled. God wants you composed. ஆனால் ஆண்டவர் உங்களை அமைதியான நீரோடையில் அண்டையில் கொண்டு போவேன் அப்படிங்கிறார். உறுதியான இருதயத்தை தருவேன் அப்படிங்கிறார். சப்போ செட்டில்டாக ஸ்டெடியாக. ஸோ வென் யூ ஆர் கோயிங் டு நீங்கள் உங்கள் அறை வீட்டுக்குள்ளே போகும்போது இப்படி ஒன்று வரும். அது செஞ்சியா, இது பண்ணியா, அது முடிச்சியா, உன்னை 4 தடவை கேட்குறேன், எத்தனை தடவை கேட்குறேன், நீ உனக்கு அறிவு இல்லையா, இப்படிலாம் சொல்லுவாங்க. When you are closing the doors, people will try to distract you. Did you do that? Did you do that? All that they will say. You will just keep quiet and have a smile. Okay, I understand. Praise God. And you just keep your peace. All that you are trying to do is shutting the door. Don't open your mouth. With opening your mouth, you cannot shut the doors. நம்ம செய்ய முயற்சி பண்ணுறதுலாம் என்னது, ஒரு கதவாக மூட ட்ரை பண்ணுறோம். ஏய் மூடாத, இங்கே ஒன்று இருக்குது, இதை முடிச்சுட்டு போ, இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு வரும். அப்போ என்ன பண்ணணும், எதுக்கும் மனசை கொடுக்காம, எதுக்கும் நகராமல் கதவை பொறுமையாக ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும், மூடணும். ரைட்? And now when you have gone to the place where it is still and nobody, and then things try to come to your mind. பொறுமையாக அப்படியே ஒரு விஷயமாக வரும். என்ன வரும்? ஜெப குறிப்பே வரும். இதுக்காக ப்ரேயர் பண்ணலாம், அதுக்காக ப்ரேயர் பண்ணலாம். What do you do? Shut that. என்ன சொல்லணும், இப்போ நான் என்ன பண்ண போகிறது இல்லை, ஜெபிக்க போகிறது இல்லை. This is the second step. First of all, you go into the room, then you close the door. Right? ஒன்று ஒன்றா அதுக்காகன்னு ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்கும். You just tell to yourself, I am shutting down, I am going to peace. அவர் அமைதலான நீரோடையிலும் புல்வெளியான இடத்துல கொண்டு போய் நம்மளை அழகாக நடத்துகிறார். அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். Before every prayer, you've got to get to the place where you are still, quiet and settled. Hallelujah. அப்போ ஒன்று ஒன்றா வந்தால் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். ரைட்? அண்ட் தென் யூ லெட் த வாட்டர் வித்தின் யூ ஃப்ளோ. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி என்ன பண்ணணும், ஓட விடணும். ரைட்? இட் இஸ் in connection with your spirit, soul and body. அது உள்ளேருந்து அந்த வார்த்தைகள் வர்றது, ஜபங்கள் வர்றது, அந்த சம்பாஷணை வர்றது, everything you will know that, you will feel that.
உங்களுக்கு தெரியும், நீங்கள் அதை உணர்வீங்க. அந்த சந்தோஷம், வலி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ணும், தெரியும். அதை உணர்ந்து ஒரு தகப்பன்கிட்ட பேசுகிற மாதிரி, ஒரு அப்பா கிட்ட பேசுகிற மாதிரி. மெனி அ டைம்ஸ் ஐ ஹவ் ஜஸ்ட் சாட் அண்ட் ஸ்போக், லார்ட் திஸ் வில் பி லைக் திஸ். சும்மா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. மெனி அ டைம்ஸ் ஐ ஹவ் ஸ்போக்கன். நான் உட்காந்து ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, ஒரு அப்பா கிட்ட, யாரோ ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய வாட்டி பேசியிருக்கேன். அந்த மாதிரி நான் என் ஜெபங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னா நான் முதல்ல இந்த செட்டில்மெண்ட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. அண்ட் யூ ஆர் நாட் ஹர்ட் ஃபார் யுவர் மெனி வேர்ட்ஸ். உங்களுடைய அதிகமான வார்த்தைகளினால நீங்கள் கேட்கப்பட போகிறது இல்லை. சம்படி நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். தெரியும், கேட்காது. இன்னும் 20 வருஷம் வேணா ஜெபம் பண்ணு. பிகாஸ் யூ ஆர் நாட் ஹர்ட் ஃபார் மெனி வேர்ட்ஸ். For 10 years you are praying, you will not receive. Even after 20 years you will be there. Why? Because you are not heard. நீங்கள் அதிகமான வார்த்தைகள் பேசுறதுனால கேட்கப்பட போகிறது இல்லை. Settle yourself. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இன்றைக்கி என்னென்ன சொன்னோம்? முதல்ல abide in him, abide in his word. ஃபஸ்ட் abide in him, முதல்ல அவரோடுக்குள்ளே தங்கியிருங்க. அடுத்தது அவரோட வார்த்தையில் தங்கியிருங்க. எப்படி? யூ ரிப்பீட் இட், யூ ரிப்பீட் இட், யூ ரிப்பீட் இட், யூ ஹாவ் தட் விதவுட் எனி மோட்டிவ். எந்த மோட்டிவும் இல்லாமல் பிளெயினாக பிளண்ட்டாக. செகண்ட் திங், யூ க்ளோஸ் த டோர். யூ என்டர் த கிளாசட், யூ க்ளோஸ் த டோர். ரெண்டாவது, நீங்கள் அறை வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை சாத்துறீங்க. ரைட்? அண்ட் தென் தேர்ட்லி, மூணாவது என்னது? யூ டு நாட் ஸ்பீக் மச். மூணாவது, நீங்கள் நிறையா பேச மாட்டீங்க. ஹல்லேலூயா. அண்ட் நம்பர் 4, நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு, இப்போ இந்த விஷயத்தில் கவனமாக கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜெபிச்சதுக்கப்புறம் அவர் கொடுக்க போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் ஜெபத்தினால எடுக்கிறீங்க. கரெக்டாக விளங்குதா? இஃப் God knows before you pray, then that tells you you are not going to ask and he is going to give you. That is not happening. It is already there and you are going to take it. கரெக்டா? ஏற்கனவே இருக்கு, அதை நான் எடுத்துக்க போகிறேன். நான் கேட்டு அவர் என்ன பண்ண போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அவர் ஏற்கனவே தெரியும்னா அப்போ எனக்கு கொடுக்க வேண்டியது ரெடி பண்ணி வச்சுருக்காருல்ல. இப்படி அவர் ரெடியாக கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி நம்ம இப்போ படித்த மாதிரி அவருக்குள்ளே அபைடாகி அவர்களோட வார்த்தை நமக்குள்ளே தங்கியிருந்து நம்ம அறை வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு செட்டில் ஆகிட்டு அப்படியே சொன்னால் இருக்கிறத எடுத்துட்டு வெளியில் வரும். அவ்வளோதான். விளங்குதா? இஃப் யூ ஜஸ்ட் ஃபாலோ த பிரின்சிபல்ஸ், யூ அபைட் இன் த வேர்ட், யூ கோ இன் டு த கிளாசட், யூ ஷட் த ரோட், யூ டேக் த திங்ஸ் அண்ட் யூ கம் அவுட். தேர் இஸ் நோ பிக் ஒர்க் ஃபார் God. Hallelujah. Let's go to Ephesians 2:5-6. எபேசியர் 2:5-6. Hallelujah. So today we will finish with this. So from now on I will not say we will finish in 3 parts. We don't know when we will finish, but we will go on prayer. சரியா? இன்னைக்கு இந்த வசனத்தோட முடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் எத்தனை பார்ட் வரும்னு தெரியாது. பட் நம்ம இந்த ப்ரேயர், கிறிஸ்துவுக்கு அப்புறம் உள்ள ஜெபம், கிறிஸ்து மரித்தவர்லேருந்து எழும்பின இயேசு அப்படிங்கிற சீரீஸை எவ்வளோ நாள் போனாலும் முடிக்கலாம். ஓகே? ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தோடு முடிப்போம். எபேசியர் 2:5-6. Even when we were dead in sins, hath quickened us together with Christ. By grace ye are saved, and hath raised us up together and made us sit together in heavenly places in Christ Jesus. Hallelujah. இப்போ இந்த வசனம் ரொம்ப 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 முக்கியம். இன்னொரு வாட்டி தமிழில் வாசிங்க. ரீட் அகைன் இன் தமிழ்.
அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட first you should understand this concept. I was dead in sin and he has quickened me in Christ. நான் அக்கிரமத்தில் மரித்தவனாயிருந்தேன், அவர் என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அந்த உயிர்ப்பித்தார்ங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. He raised me, he has quickened me. என்னை உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, என்னை உயிர்ப்பித்தார். He has quickened me. இது டெய்லி நடக்குதா, நடந்து முடிஞ்சிருச்சா? அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னு வசனம் எழுதியிருக்கு. அது ஓகே. அது என்னது? தினைக்கும் அந்த உயிர் தெழும்புற வல்லமை எனக்குள்ள கிரியை செய்யுது, அதை குறிக்குது. ரைட்? It says, if the spirit of him that raised Jesus from the dead lives in you, he shall mortify your mortal body. அப்படின்னா the quickening spirit is in me and working with the quickening action. That is fine. But this scripture is saying, you were dead in sin and he quickened you. நீ என்ன பண்ண? பாவத்தில் மரித்து போயிருந்த உன்னை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நான் உயிர் பெற்றேன், நான் மரித்து இல்லை. ஐ ஆம் அலைவ். கிருபையினாலே ரட்சிப்புனா என்னது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வாட் இஸ் சால்வேஷன்? ye are by grace ye are saved. சப்போஸ் இமேஜின் சுனாமி, ஒரு சுனாமியில் மாட்டிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. இமேஜின் தட் யூ ஆர் ஸ்டக் இன் அ சுனாமி and you are floating in the water, okay, and you have nobody to help you. தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ரைட்? அப்போது கடவுள் வந்து உங்களை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாரு? ஒரு மலை மேலே உட்கார வச்சிட்டார். அதுக்கு பேர் என்னது? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகே, ஸோ நவ் வி ஆர் சேவ்ட். இதுவும் என்னது? past tense. By grace you are saved. Right? Two things. You are saved, you are quickened. சொல்லுங்க, நான் உயிர்ப்படையப்பட்டிருக்கிறேன், நான் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். ரெண்டு விஷயம். Two things. I am quickened, I am saved. அடுத்தது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட. ரைட். So now this scripture is very 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 important for you today. இப்போ இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை என்ன பண்ணியிருக்காரு? கிறிஸ்து இயேசுவோட கூட உன்னதங்களில் உட்கார. அப்போ மூணு விஷயம். என்னை உயிர்ப்பித்திருக்கிறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு, என்னை கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார வச்சுக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், இந்த மூணு விஷயமும் உங்களுக்குள்ள அபைட் பண்ணுதா? இஸ் திஸ் that you are quickened, that you are saved, and that you are sitting in heavenly places with Jesus Christ, is this truth abiding in you? I am telling, if anybody who has this truth abiding will not be barren. இந்த சத்தியம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் கனியற்றவர்களாக இருக்க, நான் ஜெபம் பண்ண என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னா இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இறங்கலைன்னு அர்த்தம். அப்போது உங்கள் ஜெபங்கள் பதிலுள்ளதாக மாறணும்னா என்ன பண்ணணும்? இந்த சத்தியத்தை நமக்குள்ள இறக்கணும். விளங்குதா உங்களுக்கு? I am saved, I am quickened, I am seated in heavenly places with Christ Jesus. நான் ரட்சிக்கப்பட்டேன்,
நான் உயிர்ப்படையப்பட்ட, நான் கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் உட்கார பண்ணியிருக்கிறார். எங்கே உட்காந்துக்கிறீங்க? ஹவ் யூ பிக்சர்ட் தட்? அந்த இமேஜ் எப்போவாது வந்திருக்கா உங்களுக்கு? எங்கேயோ மேலே வானத்தில் கடவுளோட உட்காந்து, இந்த பூமியை பார்த்தா சின்னதாக பந்து மாதிரி, யூனோ, ரூலிங் ஓவர் எவ்ரி திங். காற்று, ஆகாயம், மண்டலம் எல்லாமே என்னது? சின்னதாக இருக்கிற மாதிரி. நம்ம எல்லாத்துக்கும் மேலே கடவுள் கூட உன்னதத்தில் அப்படியே மேகத்துக்கு நடுவில் உட்காந்து, அதுதான் சொல்லிக்கிறார். உங்கள் உண்மை அதுதான். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் ரியாலிட்டியாக மாறணும். This verse should become a reality in your life, that you are sitting in heavenly places with Christ Jesus. Picturize it, imagine it, paint a picture of it, that the world is like a small ball and all the heavens and universes are there, and you are seated above everything with Jesus. இப்போ நீங்கள் முழங்கால் போடும்போது உங்களுக்கு கையெழுத்தாக வேண்டிய பேப்பர் பெருசாக தெரியுதா, இல்லை நீங்கள் கிறிஸ்துவோட உன்னதத்தில் உட்காந்துருக்கிறது பெருசாக தெரியுதா? தட் டிட்டர்மைன்ஸ் த ஆன்சர். அது உங்கள் பதிலை சொல்லிடும். whether the paper that you have before that is supposed to be signed is bigger, or you seated in heavenly places bigger. விளங்குதா? இந்த பேப்பரை இப்படி வச்சு பார்த்தா இவ்வளோ பெருசு, அப்படி பார்த்தா அவ்வளோ சின்னது, இன்னும் அப்படி தூக்கி போட்டால் இத்தினோண்டு. So all the problems that we have in our lives are like that.